வணக்கம். ஜெகதீஸ்வரனின் அன்பு நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த விசுவாவசு வருடத்துல மகர ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்கள் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போறோங்க. இந்த விசுவாவசு வருடம் பாத்தீங்கன்னா மகர ராசியோட அதிபதியே சனி. இந்த கிட்டத்தட்ட சனி உங்க ராசிக்கு இப்ப 3ஆம் இடத்துக்கு வரப்போறாரு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா போன வருடம் பாத்தீங்கன்னா என்னடா வாழ்க்கை அப்படின்னு நீங்க யோசிச்சிருப்பீங்க. யாரு நல்லதுன்னு சொல்லி நீங்க நம்பினீங்களோ அவங்க உங்களை ஏமாத்திருப்பாங்க. உறவு முறைகள் பிரிஞ்சிருப்பாங்க. நண்பர்கள் மூலியமா கருத்து வேறுபாடுகள் வந்திருக்கும். குடும்பத்துல மனக்கசப்புகள், தொழில நல்ல முன்னேற்றங்கள் இல்ல, உடல் ஆரோக்கியத்துல தொந்தரவுகள், இது எல்லாமே மகர ராசிக்கு பாத்தீங்கன்னா வந்திருக்கும். இப்ப இந்த விசுவாவசு வருடத்துல மகர ராசிக்கு உங்களுக்கு நல்ல பலன்கள் கண்டிப்பா கொடுக்கும். அதுக்கு மெயினா முக்கிய காரணம் பாத்தீங்கன்னா குடும்பஸ்தானத்துல இருந்த சனி பகவான் இப்ப சகோதர ஸ்தானத்துக்கு 3ஆம் இடத்துக்கு மாற போறாரு. அப்படி 3ஆம் இடத்துக்கு மாறும் பொழுது சனி உங்களை விட்டு முழுமையா விலகுதுங்க. கிட்டத்தட்ட 7.5 வருஷம், அது இந்த லாஸ்ட் 1 வருஷம் போன வருடம் பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டங்கள் நீங்க பட்டிருப்பீங்க. ரொம்ப அவமானங்கள் தேடி கொடுத்திருக்கும், கடன் தொலைகள் கொடுத்திருக்கும், ஹாஸ்பிட்டல் சில விரயங்கள் பண்ணிருக்கும். நீங்க நல்லது பண்ண போன இடத்துல கெட்டதா மாறி இருக்கும். பண்ணாத தப்புக்கு தண்டனை அனுப்ப வேண்டிய சுச்சுவேஷன் வந்திருக்கு. சொந்தம்னா என்ன, உறவுன்னா என்ன, உறவு முறைகள்னா என்ன, யார நம்பலாம் யார நம்ப கூடாது அப்படிங்கிற ஒரு அனுபவத்தை கத்துக் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பா போன வருடம் இருந்திருக்கும். இப்ப இந்த வருடத்துல இந்த விசுவாவசு வருடத்துல ஒரு புதிய பிறவியா நீங்க இந்த வருடம் நீங்க பிறக்க போற மாதிரி இருக்கும். அதுக்கு காரணம் உங்க ராசிநாதன் சனி பகவான் உங்களை விட்டு விலகும் பொழுது கண்டிப்பா இந்த ஆண்டின் முதல் ஆரம்பத்துல இருந்து உங்களுக்கு நல்லது பண்றதுக்கான வாய்ப்புகளா அமையும். நிறைய பேர் பாத்தீங்கன்னா நண்பர்களும் சரி உறவினர்களும் சரி பிரிஞ்சிருப்பாங்க. சில மனக்கசப்புகள் வந்திருக்கும், தடுமாற்றங்கள் வந்திருக்கும். அவங்களுக்கு எல்லாம் பிரிஞ்சு போன உறவு முறைகள் மறுபடியும் ஒண்ணு சேர்வதற்கான வாய்ப்புகளா இந்த வருடம் உங்களுக்கு அமைப்போம். நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு நிறைய பேர் டைவர்ஸா இருக்கும். ஏன்னா இந்த வாழ்க்கை எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்கு கூட கண்டிப்பா இந்த வருடம் ஒரு அந்நுண்ணியை பிறக்கக்கூடிய ஒரு வருடமா இருக்கும். நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா சார் என் ஹஸ்பண்ட் என் பேச்சு கேட்கவே மாட்டேங்கிறாரு, மனைவி என் பேச்சு கேட்கவே மாட்டேங்குது, எங்களுக்குள்ள மனக்கசப்புகள், எங்க லைஃபுக்குள்ள தேர்ட் பர்சன் உள்ள எங்க லைஃபே வேஸ்டா போயிடுச்சு அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்கு கூட இந்த வருடம் ஒரு பொன்னான வருடமா கண்டிப்பா இருக்கும். அது மட்டும் இல்லாம குழந்தை பாக்கியம் மெயினா பாத்தீங்கன்னா குழந்தை கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்க நிறைய பேரு. பட் அது பாத்துட்டீங்கன்னா இந்த 7.5 சனி கொடுக்க முடிஞ்சனாலையும் உங்க ராசிக்கு குடும்பஸ்தானத்துல ராகு பகவான் வராரு. அந்த ராகு பகவான் பாத்தீங்கன்னா ஒரு சில டயத்துல நல்லது பண்றதுக்கான வாய்ப்புகளா கூட உங்களுக்கு அமையும். அதனால நீங்க அதை பத்தி நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கண்டிப்பா உங்களுக்கு நல்லது பண்ணுவாரு. மெயினா தொழில், மகர ராசியை பொறுத்தளவுங்க நிரந்தர தொழில் இல்லாம இருந்திருப்பீங்க. ரொம்ப வருஷமா ஒரு இடத்துல நான் ஒர்க் பண்ணேன் சார், எனக்கான அங்கீகாரம் கிடைக்கல அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கான அங்கீகாரம் பெற்ற தொழிலா கண்டிப்பா உங்களுக்கு அமையும். இந்த வருடம் கண்டிப்பா கிடைக்கும். ஷேர் மார்க்கெட்ல நீங்க அமௌண்ட் போட்டிருந்தீங்க, எனக்கு வரல, எனக்கு லாஸ் ஆச்சு அப்படின்னு நீங்க சொல்லிட்டு இருந்தவங்களுக்கு கூட திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்பா உங்களுக்கு அந்த ஷேர் மார்க்கெட்ல இன்கிரிமெண்ட்ங்கிறது கண்டிப்பா கிடைக்கலாம். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா கடன் தொல்லைகள், மகராசி பொறுத்தளவு கடன் வாங்கிதான் குடும்பம் நடத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் எல்லாமே வந்திருக்கும். அவங்களுக்குமே கடன் தொல்லையில இருந்து விடுவிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த ஆண்டு உங்களுக்கு இருக்க போகுது. பொதுவே பாத்தீங்கன்னா உடல் ஆரோக்கியம் எப்ப பார்த்தாலும் ஹாஸ்பிட்டல் 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 அப்படின்னு நினைச்சவங்களுக்கு கூட இன்னுமே அந்த ஹாஸ்பிட்டல் பக்கமே எட்டி பார்க்காத மாதிரி ஒரு சூழ்நிலைகள் உருவாயிருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த 7.5 வருஷமும் சரி, இந்த லாஸ்ட் 1 வருஷம் ஒரு 2 நாள் நல்லா இருந்தீங்கன்னா 3ஆவது வீட்டுல யாருக்காவது ஒருத்தருக்கு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகக்கூடிய ஒரு சுச்சுவேஷனுங்கிறது அமைஞ்சிருக்கும்.
அவங்களுக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த வருடம் ஒரு உடல் ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய ஒரு ஆண்டா இந்த ஆண்டு உங்களுக்கு இருக்க போகுது. அதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லைங்க. உங்களுக்கு சூழ்நிலைகள் நல்லா இருக்கிறதுனால நீங்க மனசுல பட்டதை ஓப்பனா எடுத்து நீங்க பண்ணுங்க. அது கண்டிப்பா சக்சஸ்ங்கிறதாகும். மண் யோகம் இருக்குங்க. ஒரு வீடு கட்டுறதுக்கு, இடம் வாங்குறதுக்கு, பழைய வீடு ஆல்ட்ரேஷன் பண்றதுக்கு, வாகன சம்பந்தப்பட்ட தொழில் பண்றவங்களுக்கு இது எல்லாமே ஒரு அற்புதம் கண்டிப்பா கிடைக்கும். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறவங்க, டிராவல்ஸ் வச்சிருக்கிறவங்க, மருத்துவ சம்பந்தப்பட்ட தொழில் இருக்கிறவங்க, ஒரு தலைமை தாங்கக்கூடிய இருக்கிற ஒரு பொறுப்புல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆண்டு உங்களுக்கு ஒரு நல்ல ஆண்டா கண்டிப்பா இருக்கும். அது நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா வாகன யோகம். சார் நான் ரொம்ப நாளா வந்து ஒரு சொந்த வாகனம் வாங்கலாம்னு இருக்கேன். இதுக்கு முன்னாடி வாகனம் வச்சிருந்தேன், விபத்துகள் ஆயிருச்சு. அதனால நான் பஸ்ல போயிட்டு இருக்கேன். என்னைக்காவது ஒரு நாள் நான் வாகனம் வாங்கலாமா அப்படின்னு சொல்லி விருப்பப்பட்டீங்க. இந்த தமிழ் புத்தாண்டுல இருந்து வைகாசி மாசத்துக்கு மேல அக்னி நட்சத்திரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் புதிய வாய்ப்புகள் தேடி வரும். வாகன யோகம் வருங்க. வீடு கட்ட வேண்டிய யோகம் வரும். தொழில் அமைக்க வேண்டிய யோகம் இது எல்லாமே கண்டிப்பா கிடைக்கும். மெயினா மகர ராசிக்காரங்களுக்கு வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு தொழில் மறுபடியும் உங்களுக்கு வந்து ஒரு புதிய தொழிலுங்கிறது கிடைக்கும். தொழில நிறைய பேர்த்துக்கு மாற்றங்கள் கிடைக்குங்க. அங்கீகாரமான தொழில் கிடைக்குங்க. உயர் பதவிகள் உங்களை தேடி வரும். உயர் அதிகாரிகளோட சப்போர்ட்டுங்கிறது கண்டிப்பா உங்களுக்கு இருக்கும். அதனால வெளிநாட்டுல இருக்கிறவங்க நமக்கு விசா கிடைக்கல, நமக்கான அங்கீகாரம் கிடைக்கல, நமக்கான உரிமையும் கிடைக்கல அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்கு எல்லாம் கட்டாயம் இந்த ஆண்டு விசுவாவச வருட ஆண்டு உங்களுக்கு கண்டிப்பா அமையும். நல்ல வேலைகள் அமையும். சொந்த தொழில் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. அதே மாதிரி சொந்த ஊரை விட்டுட்டு வெளிநாட்டுக்கு வந்தவங்க, வெளியூர்ல இருக்கிறவங்க சொந்த வீட்டுக்கு நம்ம திரும்பி போகலாமா, அல்ல அங்க ஏதாவது வேலை செய்யலாமா அப்படின்னு விருப்பப்பட்டவங்களுக்கு கூட இந்த ஆண்டு சொந்த தொழிலுக்கும் போகலாம். சொந்த ஊருக்கு போயிட்டு அங்க போய் நீங்க சொந்த தொழில் பண்றதுக்கான வாய்ப்புகளாகவும் கட்டாயம் அமையும். அது நீங்க தாராளமா நீங்க பயன்படுத்திக்கலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா இப்ப கிரகநிலைகளோட கோச்சாரப்படி அமைப்பு உங்களுக்கு நல்ல ஃபேவரபிளா இருக்கிறதுனால கண்டிப்பா நீங்க பயன்படுத்திக்கலாம். உங்க ராசிநாதன் சனி இத்தனை நாளா உங்களுக்கு வந்து இந்த அலர்ஜி ப்ராப்ளம், ஸ்கின் ப்ராப்ளம் நிறைய பேருக்கு இருந்திருக்கும். அவங்களுக்குமே வந்து பாத்துட்டீங்கன்னா உடல் ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றங்கள் கண்டிப்பா கிடைக்கும். அதுவும் இல்லாம கடன் தொல்லைகள் ஏன்னு கேட்டீங்கன்னா போன வருஷத்துல ரொம்ப கடன் வாங்கிதான் நீங்க குடும்பம் நடத்தக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு வந்திருக்கும். அதனால இந்த கடன் தொல்லைகள் உங்களை விட்டு விலகி போகும். அதனால நீங்க எது பத்தி கவலைப்படாம உங்க மனசுல எது நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பா சாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை இந்த வருடங்கிறது கண்டிப்பா அமையும். இப்ப நம்ம பொது பலனா தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோங்க. இதே உங்க சுய ஜாதகத்துல நடக்கக்கூடிய திசா புத்திகள் உங்க ஜாதகத்தோட நல்ல பலன்கள் அமைஞ்சாலே உங்களுக்கு நல்லபடியாவே அமையும். அதனால நீங்க ஜாதகம் பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா என்னுடைய ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணி கன்சல்டிங் வாங்கிக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்ல விளக்கங்கிறது நான் தரேங்க. இந்த சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் பட்டனை டச் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.